சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிருந்தேன். வடக்கு சன்னதி வழியாக நான் போகும்போது அங்கே சின்னதாக ஒரு கடை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அழகழகான கலைப்பொருட்கள்லாம் வச்சு ஒரு சின்னதாக டேபிள் போட்டு ஒருத்தங்க தன்னம்பிக்கையோட ஒரு கடை வச்சுருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுடைய பேர் வள்ளி. அவங்க சிதம்பரத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு தன்னம்பிக்கையாக நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும், நம்மகிட்ட இருக்கிற கலையை கொண்டு வந்து மிச்சவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருட்களாக செஞ்சு ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. சில பொருட்கள் ரொம்பவே கண்கவராக இருக்குது. வீட்டில் நம்ம விளக்கேற்றி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, ஒரு ஃபேன்சி நகைகள், அது மாதிரி கீ செயின், செல்ஃபோன் கவர்ஸில் பிரிண்ட்டு, மக்கு, பிரிண்டிங் மக்கு, அப்பப்போ பார்க்கும்போதே அவ்வளவு ஆச்சரியமாக அவ்வளவு அழகாக செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு தேவையான அழகழகான கலைப்பொருட்கள் செய்யறது தான் என்னுடைய முதல் பணி. நான் செஞ்சு அதை ஒரு கடையில் கூட வச்சு நான் விற்கலாம். ஆனால் நானே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு வடக்கு சன்னதியில் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. சில பேர் வந்து பார்ப்பாங்க, நிச்சயமாக வாங்கிட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் கூட்டம் அதிகம் வருங்கிறனால இந்த 3 நாள் மட்டும்தான் நான் கடை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள்கிட்ட இது மாதிரி கலைப்பொருட்கள் ஒரு தன்னம்பிக்கையாக செஞ்சு கொண்டு வந்து நம்மளால் விற்க முடியும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கூடமா வியாபாரம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடையை வச்சு நிற்கிறாங்க பாருங்க. இதுக்கு பேர் தாங்க தன்னம்பிக்கை. இதுதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் இவங்களெல்லாம் நல்ல உச்சத்துக்கு போவாங்க, நிச்சயமாக போகணும். அழகழகான பொருட்களை செஞ்சு வந்து வைக்கிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். இன்னும் என்ன சந்தோஷம் வரணும்னு கேட்டேன். அதுக்கு நம்ம உள்ளூர்காரங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் உள்ளூர்காரங்க வாங்கினா இன்னும் நிறையா இருக்கும் சார் சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை, டவுட் அப்படின்னா அவங்களுக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக இவங்களை ஆதரிங்க. வாழ்த்துக்கள். சிதம்பரத்துக்காரங்க மட்டும் இல்லைங்க, வெளியூர்காரங்களுக்கும் வேணும்னா அவங்கள ஃபோனில் தொடர்பு பண்ணினா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை நாம் இந்த சமுதாயத்தில் வளர்த்தா அது நமக்குத்தானே பெருமை. கலைநயம் மிக்க பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டை அலங்கரித்து வைங்க, அழகாக இருக்கும்.